உங்கள்கிட்ட ஒரு 600 வெரைட்டி இருக்குங்க. என்னென்ன வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளான்ஸு, இண்டோர் பிளான்ஸு, கேக்டஸ் வெரைட்டிஸ், அப்புறம் ஃப்ரூட் வெரைட்டிஸுங்க, ட்ரீ வெரைட்டிஸுங்க, அதுக்கப்புறம் வாட்டர் பிளான்ஸு, இது மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ வெரைட்டி இருக்குங்க, 50+ வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மேங்கோவில் நம்மளுடைய சேலத்துக்கு சேலம் பெங்களூரா இது வந்து ஃபேமஸ் உங்களுக்கு. அது அந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது. நடுசாலை இருக்குது, மல்கோவா இருக்குது, மல்லிகா இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு பெங்களூரா இருக்குது, நார்மல் பெங்களூர். வேறு வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிளகு கொடி, ரம்புட்டான், மங்குஸ்தான், இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பிரம்ம கமலம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ருத்ராட்சம் வேறு வெரைட்டிஸ் கோயிலில் இருக்கக்கூடிய மரங்களும் இருக்குது. ருத்ராட்ச மரம் வச்சுருக்கீங்க? ருத்ராட்ச மரம் இருக்குங்க. அப்புறம் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள், ராசிக்கு உண்டான மரங்கள் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். வில்வ மரம் இருக்குதாண்ணா? நம்ம சிவபெருமானுக்கு உகந்த மரம், அதில் என்னென்ன வகை வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வில்வ மரத்தில் 3 வெரைட்டி இருக்குங்க. 1 தலை, 3 தலை, 9 தலை, 3மே இருக்குங்க. 9 தலை வில்வம். 9 தலைங்கிறது மகாவில்வம் சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி உங்களுக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேலம் சண்முக நர்சரிங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட செடிகள், பல வகைகள், இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் சொல்லிட்டு நிறைய வகையான செடிகள் வச்சிருக்காங்க. ஆன்லைன் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க நர்சரிக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன வகையான செடிகள் இருக்குது, எப்படி இருக்குது, காம்பவுண்ட் வால்ல மாட்டுறது, அதே மாதிரி கூலிங் சீட்ல மாட்டக்கூடியது, ஆஃபீஸ்க்குள்ள வைக்கக்கூடியது, வீட்டில் வைக்கக்கூடிய, இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளும் இருக்குதுங்க. பல செடிகளும் பலது இருக்குது. 600 வெரைட்டிகள் இருக்குது. அந்த வெரைட்டிகள் பற்றி எல்லாம் இன்னைக்கு வீடியோ முடிச்சு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்குறது ரொம்ப பல இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க, சேலம் சண்முக நர்சரி. சரிங்கண்ணா, இப்போ என்னென்ன வகையான செடிகள்லாம் வச்சிருக்கீங்க, என்னென்ன செடிகள் எல்லாம் ஆன்லைன் அனுப்பிச்சிருக்கீங்க, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட ஒரு 600 வெரைட்டி இருக்குங்க. என்னென்ன வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளான்ஸு, இண்டோர் பிளான்ஸு, கேக்டஸ் வெரைட்டிஸ், அப்புறம் ஃப்ரூட் வெரைட்டிஸுங்க, ட்ரீ வெரைட்டிஸுங்க, அதுக்கப்புறம் வாட்டர் பிளான்ஸு, இது மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 600 வெரைட்டி பிளான்ஸ் இருக்குது நம்மகிட்ட. மூலிகை செடி இருக்குது. மெடிசனல் பிளான்ட்டில் ஒரு 50 வெரைட்டி இருக்குது. இண்டோர் பிளான்ட் பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அழகு செடிகளில் என்னென்ன செடிகள் உங்கள் வீட்டு இருக்குது, என்னென்ன செடிகள் எல்லாமே ஆன்லைன் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் சொல்லுங்கள். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதிகம் மூவ் ஆகிற பிளான்ட் பார்த்தீங்கன்னா இண்டோர் ஹேங்கிங் வெரைட்டிஸ், சகுலண்ட், அந்த கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 3 வெரைட்டிஸ் அதிகம் மூவ் ஆகக்கூடிய வெரைட்டிஸ் உங்களுக்கு. அது நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இண்டோரில் பார்த்தீங்கன்னா 60+ வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஹேங்கிங்கில் ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்குது. அது கேக்டஸில் ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்குங்க. இதுதான் அதிகம் வந்து ஆன்லைனில் வந்து அதிகம் வாங்குவாங்க உங்களுக்கு. நம்மகிட்ட ரேர் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கோம். அது வந்து ஆன்லைனில் அனுப்பிட்டுருக்கோம். ஆன்லைனில் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாடு மட்டும் எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பிட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து அதர் ஸ்டேட்டுக்கும் அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. சரிங்கண்ணா, இப்போ பழமரங்களில் என்னென்ன பழமரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு என்னென்ன வகைகள் இருக்குது? இப்போ இது சேலம்ங்கிறங்காட்டிக்கு மாம்பழ வகைகள் இருக்குதா, அதே மாதிரி மாதுளம்பழ வகைகள் இருக்குதா, அந்த பழ வகைகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ வெரைட்டி இருக்குங்க, 50+ வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மேங்கோவில் நம்மளுடைய சேலத்துக்கு சேலம் பெங்களூரா இது வந்து ஃபேமஸ் உங்களுக்கு. அது அந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது. நடுசாலை இருக்குது, மல்கோவா இருக்குது, மல்லிகா இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு பெங்களூரா இருக்குது, நார்மல் பெங்களூரா அதெல்லாம் இருக்குது. அப்புறம் சப்போட்டாவில் ஒரு 3 வெரைட்டி இருக்குது. மாதுளையில் 2 வெரைட்டி இருக்குது. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் கிவி, அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு. அப்புறம் அந்த மாதிரி வந்து இப்போ ரேர் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிளகு கொடி, ரம்புட்டான், மங்குஸ்தான், இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இந்த பூ வகைகள்னால் என்னென்ன பூச்செடிகள் எல்லாமே இருக்குது? பூச்செடிகள் நம்மக்கிட்ட ரேர் வெரைட்டின்னு பார்த்தா உங்களுக்கு பிரம்ம கமலம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ருத்ராட்சம் ரேர் வெரைட்டிஸ் கோயிலில் இருக்கக்கூடிய மரங்களும் இருக்குது. ருத்ராட்ச மரம் வச்சுருக்கீங்க? ருத்ராட்ச மரம் இருக்குங்க. அப்புறம் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள், ராசிக்கு உண்டான மரங்கள் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். வில்வ மரம் இருக்குதாண்ணா? நம்ம சிவபெருமானுக்கு உகந்த மரம், அதில் என்னென்ன வகை வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வில்வ மரத்தில் 3 வெரைட்டி இருக்குங்க. 1 தலை, 3 தலை, 9 தலை, 3மே இருக்குங்க. 9 தலை வில்வம். 9 தலைங்கிறது மகாவில்வம் சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி உங்களுக்கு. அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது 100 பிளான்ட் போட்டோம்னா நமக்கு ஒரு 10-15 தேரும். இப்போ அதுவும் வச்சுருக்கோம். 1 இருக்குது, 3 இருக்குது, எல்லாமே. சரிங்கண்ணா, பூச்செடிகள்னா இப்போ ரோஸ் செடி எல்லாமே இருக்கா? ரோஸ் செடி பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ரோஸ் செடியில் வந்து ஆல் டைம் பூக்கிற வெரைட்டிஸ் நம்மகிட்ட அதிகமாக இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸு. அதில் ஒரே கலர் தான், டார்க் ரெட் கலரில் வருங்க. ஒரு பன்னீர்லேயே ஹைப்ரிட் இருக்குது. நார்மல் பன்னீர் பிங்க்கு, அதுக்கப்புறம் நார்மல் பன்னீர் ரெட்டு, அப்புறம் வந்து பன்னீர்லேயே ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவாங்க, ஒயிட் இருக்குங்க. அப்புறம் பன்னீர்லேயே பட்டன் டைப் இருக்குது. அது ஸ்மெல் அதே மாதிரி வரும், பன்னீர் மாதிரியே வரும். பட்டன் டைப்பு பேபி பிங்க் கலரில் வரும் உங்களுக்கு. இப்போ 7 டேஸ்ன்னு சொல்லிட்டு அது 2 கலர் இருக்குங்க. சாண்டில் பிங்க் இருக்குது. அது வந்து ரெகுலராக உங்களுக்கு தண்ணி மட்டும் விட்டிங்கன்னா போதும். அதிகமாக ஃபெர்டிலைசர்லாம் அதிகம் தேவையில்லை. இப்போ ஒரு சில வெரைட்டி பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர், ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மெனியூர் கொடுக்கணும், ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், பராமரிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் முன்ன சொன்ன வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பராமரிப்புங்கிறது ரொம்ப கம்மி. ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் இப்போ நீங்கள் சம்மரில் கூட அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் வைக்கலாம். வச்சுக்கிங்கன்னா தண்ணி மட்டும் சால்ட் வாட்டர் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மல் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து நிறையா ஒரு வெரைட்டிஸ் ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்குங்க. அது ரெகுலராக ஆன்லைன்லேயே கொடுத்துட்ருக்கோம்.
ரீட்டைல் ஹோல்சேல் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம. 600 வகைகள்னா எல்லா வகையான மரங்களும் இருக்குதுங்கண்ணா, பழம் செடி கொடி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கொடி வெரைட்டிஸுங்க இருக்குங்க. கொடி வெரைட்டிஸில் 20 வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க. அது கொடி வெரைட்டியில் வந்து பூ வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. வெத்தலை செடி இந்த மாதிரியான வெத்தலை செடி வந்து அது மூலிகை செடியில் வரும் உங்களுக்கு. அது வந்து ஒரு 50 வெரைட்டிஸ் மேலே இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது. ஆமாம், வெத்தலையிலே ஒரு 2 வெரைட்டி இருக்குது. வெள்ளை வெத்தலை, கருப்பு வெத்தலை. துளசியில் ஒரு 2-3 வெரைட்டி. இன்சுலின், ஸ்டீவியா, அதுக்கப்புறம் வந்து 50 வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க. இன்னைக்கு வந்துட்டு சண்முகநாதர் சேலமுக்கு வந்திருந்தோம். நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தீங்க. 600 வகைகளுக்கும் மேற்பட்ட செடிகள் காமிச்சிங்க. இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் காமிச்சிருந்தீங்க. டிராகன் செடி காமிச்சிருந்தீங்க. இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளும் காமிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த தகவல் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்புறேன். நன்றி. தேங்க்யூ.